ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, விதி போய் பேசி எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. விதி எப்படா வருவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாசலே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா விதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. சித்திகாரியும் என்ன விதி போன விஷயம் என்ன நல்லபடியா பூஜை எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு விதியோ எதுவுமே தெரியாதுல்ல, மாட்டினது எதுவுமே நல்லபடியா முடிஞ்சு, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த இடத்துக்கு விதியோட அம்மா வந்து அவளை ஓங்கி ஒரு அறை அறையிறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அறையிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த, அதுவும் உன் மாமியார் வீட்டுல யாருக்குமே தெரியாம இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா? நாங்க என்ன உன்னை இப்படியா வளர்த்தோம்? எல்லாரும் முன்னாடியே எங்களை அவமானப்படுத்திட்டே, அதுவும் போய் பேசிட்டு போயிருக்க. ஏன் சில மாதிரி நிக்கிற? வாயை திறந்து கொஞ்சம் பேசு விதி. வெளியில சொல்லிட்டு போற அளவு, போய் பேசிட்டு போற அளவுக்கு அப்படி என்னதான் காரணம் இருக்கு சொல்லு விதி. உன் அப்பா அம்மா உன் மாமியார் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போன மாதிரி இருந்தது தெரியுமா? சொல்லு விதி, எதுவுமே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. விதிக்கோ அழுக தாங்க முடியல. திரும்பவும் உங்க அம்மா அடிக்கிறதுக்கு போறாங்க. விதான் கரெக்டா அந்த இடத்துல நடுவில் வந்து நின்னுறான். உடனே இந்த சைடு சித்தியோ, என்னன்னா இவ போய் பேசியிருக்கா, போய் பேசும்போது கூட இவ பயப்படல, இப்ப இவ பயப்படுறா, ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கும்டா அப்படின்ற மாதிரியே சித்திக்காரி பேசுறாங்க. இதை கேட்ட விதானும், விதி நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரியே பேசுறான். சித்தியோ, டே உனக்கு கடவுள் தாண்டா புத்தி கொடுக்கணும், காதல் உன் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டி போய் பேசியிருக்கா, அதுவும் கண்ணு முன்னாடியே மாட்டிக்கிட்டா, அது உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே இந்த சைடு அவினாசோ, டே உன் காதல் உன் கண்ணை மறைக்குதுடா, இந்த மாதிரி காதலை நாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம், எங்க இந்த காதல் எல்லாம் கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சு, எங்க விட்டுட்டு போயிருமோ அப்படின்னு நினைச்சுதானே பயப்படுற அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு பேச, விதானும் அப்படியே டென்ஷன் ஆகி, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். சித்தி அடங்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க எதுக்குடா அமைதியா இருக்கணும்? ஆனா உன் குருட்டுத்தனமான அன்பு உன்னை அப்படியே கண்ணை மறைச்சு அப்படியே போயிருச்சுடா. ஒரு நாள் முழுக்க அவ போய் பேசிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கா, அது உன்னால கேட்க முடியல? அவளுக்கு ஜால்ரா அடிக்கிற. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த உலகத்துல நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எச்சா பேசிட்டே இருக்காங்க. விதான், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க பேசுறது என் பொண்டாட்டியை பத்தி, புரியுதா? ஒருத்தரோட குணத்தை என்னன்னே தெரியாம தப்பா பேசாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிடுறான். இந்த சைடு விதி கிட்ட வந்து, விதி நீ யாருகிட்டையும் எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த சைடு வில்லியம்மாவோ, அவதான் ஏதோ ஒண்ணு சொல்ல வருவா அப்படின்னு பார்த்தா இவன் நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுக்கிறானே அப்படின்ற மாதிரி இந்த சைடு பாக்குறாங்க. விதான் தனியா நின்றுட்டு இருப்பான். அதாவது அவினாஷ் வந்து பக்கத்துல நின்று பேச ஆரம்பிக்கிறான். நீ இன்னைக்கு சுயமா யோசிச்சு நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா நின்னது ரொம்ப பாராட்டுற விஷயம்டா. என்னடா இவன் எப்பவுமே நமக்கு சண்டை போட்டுட்டே தான் இருப்பான், இப்ப வந்து அக்கறையா பேசுறான்னு மட்டும் நினைக்காத, இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீ விதிய சப்போர்ட்டா நின்னது, அவளை பாதுகாத்துக்கிட்ட விதம், பேசினது, அவளுக்கு ஆதரவா நின்னது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இதே மாதிரி இரு சரியா? சுத்தி என்ன நடக்குதுன்றத பத்தி மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு நல்லா கவனிக்க ஆரம்பி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஏதாவது ஒண்ணுக்காகவே ஒருத்தர் சார்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குதர்க்கமா பேசுறான். விதானுக்கு ஒண்ணுமே புரியல. விதி எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறா, எந்த பிரச்சனையிலையும் உன்னை விட்டு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அவளை எப்பவுமே நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த சைடு விதானம் கதவு டோரை ஓப்பன் பண்றா. பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த விதானம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அதாவது இன்ப அதிர்ச்சி ஆகி நிக்கிறான். விதி, எந்த காரணமே இல்லை, என்ன காரணம் இது இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு விதியோ, எந்த ஒரு காரணமுமே இல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக என்னோட எல்லா விஷயத்துலயும் எனக்காக கூட நின்னதுக்கு. எந்த ஒரு பொண்ணும் தான் தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் புருஷன் தான் கூட நிப்பான் பாருங்க, அப்பதான் அவனோட உண்மையான அன்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு சப்போர்ட்டா நீங்க நின்னதுக்கு. விதான் இந்த பக்கம், அது சரி எதுக்கு ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேக்குறா. அதுக்கு விதியோ ஒரு மாதிரி தயக்கத்தோடயே நிக்கிறா. நீ தான் விரதன்னு சொன்னில்ல, அப்ப நம்ம தள்ளி தானே இருக்கணும், அப்படி எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி விதான் கேட்க, அதுக்கு விதியோ, இல்ல உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என்னால எனக்கு விருப்பம் இல்ல, நமக்குள்ள எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நானே பண்ண ஸ்வீட், என் கையாலே பண்ணது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விதானுக்கு ஊட்டி விடுறான். விதானும் அதை அப்படியே ரொமான்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு விதி கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான்.
இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதே மாதிரி என்னைக்கும் ஏற்படாது. நான் உங்க கூட நின்ன மாதிரி எப்பவும் நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இப்ப இந்த நிமிஷத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. விதான கூப்பிடுறான். விதானுக்கு ஒரே அதிர்ச்சி. விதியோட சேர்ந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கிறான். விதியோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்த நிமிஷமே அவன் முகம் மாறுறத விதி பார்த்துட்டு கீழே போட்டுடுறான் விதிய. ஐயோ எங்க மறுதிருப்பியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். விதானுக்குள்ள இருக்கிற விதி, அதாவது வித்யா வெளியில வந்துடுறா. என்ன விதான காதலிக்கிறியா? சுத்தி சுத்தி வந்து டான்ஸ் ஆடுற, என்ன அவனை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? அவன் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இப்ப நான் ஆடுறேன் பாரு டான்ஸ், பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் இடுப்ப ஆட்டி ஆட்டி ஆடுவான் பாருங்க ஒரு ஆட்டம். என்ன விதான் முன்னாடி நீ ஆடுறியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து உடைச்சு விதியோட கழுத்துல வச்சு அழுத்தும் போது விதிக்கு அப்படியே கழுத்துல ரத்தம் வருது. என்ன விதானை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலாம், நல்லா ஊர் சுத்தலாம் அப்படின்னு நினைச்சியா? நான் இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. விதான் கூட உனக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே பெட்டில் விழுந்துடுறான். விதி எதுவுமே ஷாக் ஆகல. உடனே ஃபோன் பக்கத்துல போய், அதாவது இவர் நடந்துகிட்டது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. உடனே த்ரிஷாக்கு ஃபோன் பண்ணி, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் த்ரிஷா அப்படின்ற மாதிரி சொல்றா. த்ரிஷாவும் விதியும் சேர்ந்துதான் இந்த மாதிரி பிளானே போட்டிருக்காங்க. த்ரிஷா வந்துட்டு சொல்றா, சரி அந்த ரெக்கார்டை பத்திரமா வச்சுட்டு, அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை காமிச்சுதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், சரியா? அந்த ரெக்கார்ட் ரொம்ப சேஃப்டியா வச்சிரு அப்படின்னு சொல்றா. விதி வந்துட்டு சரி அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு த்ரிஷாவும் சொல்றா, நாளைக்கு நீ விதானை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் சொல்லு. ஏதாவது ஒரு பொது இடத்துல உட்காந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன்கிட்ட இந்த வீடியோவை காமி. அப்பதான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் வெளியில வராது. கூட்டமா இருக்கும்போது மட்டும்தான் அவன் வெளிப்பட மாட்டான். அப்படின்னு இருக்க போதுதான் நீ அந்த வீடியோ காமிச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், புரியுதா? நீ மட்டும் தனியா போன அப்படின்னா உன்னை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவான், புரியுதா அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொல்ல, விதியோ ஆமா நீ சொல்றது சரிதான், தனியா இருந்தேன் அப்படின்னா நான் தனியா மாட்டிக்குவேன். த்ரிஷாவோ சரி நான் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொல்லு, அப்ப அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி த்ரிஷாவும் சொல்றா. சரி காலையில எந்திரிச்சோடனே அவனுக்கு இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன், வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன், சரியா? சரி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வில்லி அம்மா இவ பேசினது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. என்ன இவ காலையில வீடியோ காமிக்கணும், அது விதானுக்கு காமிக்கணும்னு சொல்றா. டாக்டருங்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இவ விதானை காப்பாத்த போறாளோ? எந்த வீடியோ பத்தி பேசுறா, எதை பத்தி பேசுறா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வில்லி. அப்படியே அங்கிளோட ரூமுக்கு போய் அங்கிளை சத்தமே இல்லாம எழுப்பி வெளியில கூட்டிட்டு வராங்க. ஆண்டியும் இந்த பக்கம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தூங்காம முழிச்சுட்டே இருக்காங்க. அங்கிள் வந்துட்டு கேக்குறாரு, ஏன் என்னாச்சு இந்த நேரத்துல அப்படின்னு கேட்க, அதுக்கு வில்லியம்மாவோ நம்ம இப்படியே தூங்கிட்டே இருந்தோம்னா காலையில நம்ம எல்லா விஷயமும் நம்ம கையை விட்டு போயிடும். விதி பேசிட்டு இருந்தா, அதுவும் இந்நேரத்துல ஒரு டாக்டர் கிட்ட. அவ என்னமோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ நம்ம கைக்கு மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்கிளோ இவ என்ன தினமும் ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டே இருக்கா, இவளை சாதாரணமா நினைச்சோம் ஆனா சரியான விஷமா இருக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த சைடு வில்லியம்மாவோ இதை நம்ம எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சைடு அங்கிளோ, நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அங்கிள் வந்து ஆண்டி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கத இந்த சைடு, அதாவது வில்லியம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கத இந்த சைடு ஆண்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த வயசுலயே என் புருஷன் எனக்கு துரோகம் பண்றானா அப்படின்ற மாதிரியே ஆண்டி இந்த பக்கம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. மறுநாள் காலையில விதி வேகமா படியில இறங்கி வரா. உடனே சித்துக்கரியோ, என்னம்மா எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல விதான் ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்றா. இதை கரெக்டா வில்லியம்மாவும் கேட்டுட்டு, அவன் ஒரு அவசரம் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போயிருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. விதியோ இல்ல அவர்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை பார்த்துட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து அவர் டிஃபன் சாப்பிடலையே அதனாலதான் போன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நீ போனும் பண்ணாத ஒண்ணும் பண்ணாத, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமா ஒரு மீட்டிங்ல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சாப்பிடல அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னோட, அவன் வந்துருவாமா, சரியா நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்மா இந்த சைடு தாட்டி விட்டுறாங்க. விதியோ இந்த பக்கம் வந்துட்டு ஆன்டி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சமையல்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி விதி கேட்க, யாரு நீயா எனக்கா ஹெல்ப் பண்ற, முதல்ல உன் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேச வருவியாமா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவியாமா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. உடனே விதியோ, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு முதல்ல கவனி,
எல்லா செவுத்துக்கும் காது இருக்கு, எல்லாத்துக்கும் ரகசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஆன்ட்டியே பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா வில்லியமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன என் மருமகள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சைடு ஆன்ட்டியோ எதுவுமே பேசாம கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே வில்லியம் வந்துட்டு சொல்றாங்க, போய் முதல்ல பூஜைக்கு ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விதியோ போன் அப்படியே வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. கரெக்டா வில்லியமா அந்த போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.